உங்கள் மனதை நல்வழிகளில் செலுத்துவது எப்படி? உங்கள் நிம்மதி எங்கே இருக்கிறது? பிரபஞ்சத்தில் எல்லாருக்கும் எல்லாமும் வேண்டிய அளவில் இருக்குதுங்க. இந்த 3 விதமான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 369 யூனிவர்சல் கீ சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த பதிவுக்கு போகலாம். உங்கள் மனதை நல்வழிகளில் செலுத்துவது எப்படி? மனிதனுக்கு 10 அறிவு இருக்குங்க. தொடு அறிவு, பார்த்தல் அறிவு, கேட்டல் அறிவு, உண்ணல் அறிவு, முகர்தல் அறிவு, மன அறிவு. இது இல்லாமல் புத்தக அறிவுகளாக கற்றறிவு, நுண்ணறிவு, கலந்தறிவு, இறை அறிவுங்க. ஆக மொத்தம் 10 அறிவு இருக்கிற மனிதன் அவனுடைய ஐம்புலன்கள் மூலமாக மெய், வாய், மூக்கு, கண், காது, இந்த ஐம்புலன்கள் மூலமாக வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்கள் மேல் நோக்கி முன்னேறாமல் இந்த ஐம்புலன்கள் மூலமாகவே வாழ்க்கையில் கீழ் நோக்கி பயணிக்கிறாங்க. எப்படிங்கிறன்னு கேட்குறீங்களா? இப்போ உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, மெய்ங்கிற ஒரு புலனில் அதிக ஈடுபாடு கொண்டது யானைங்க. இந்த யானை பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய ஸ்பரிச சுகத்திற்காக ஆசைப்பட்டு பெண் ஆணியின் ஸ்பரிசத்தில் ஆண் யானை மயங்கி அதை பிடிப்பதற்காக மறைவாக வெட்டி வைக்கப்பட்டுள்ள பள்ளத்தில் விழுந்துடுதுங்க. அடுத்து வாய்ங்கிற ஒரு புலனில் அதிக ஈடுபாடு கொண்ட மீன். தூண்டிலில் மீனை பிடிக்கிறதுக்கு நம்ம தூண்டிலில் செருகி ஒரு புழுவை மாட்டி போடும் பொழுது அதோடைய வாய்ங்கிற ஒரு புலனால் தூண்டிலில் இருக்கிற இறையின் சுவைக்கு ஆசைப்பட்டு அந்த தூண்டிலில் சிக்கி மாட்டிக்குதுங்க. அடுத்து மூக்குங்கிற ஒரு புலனில் அதிக ஈடுபாடு கொண்ட வண்டு. பூக்களில் இருந்து பருவுகின்ற நறுமணத்தை முகர விரும்பி அதன் பூவின் இதழ்களே குவியும் போது அதிலேயே உள்ளே சிக்கி மாட்டிக்குதுங்க. அடுத்து கண்கள்ங்கிற ஒரு புலன்களில் அதிக ஈடுபாடு கொண்ட விட்டில் பூச்சலுங்க. இது ஒளியை கண்ட உடனே அதை விரைந்து அதில் விழுந்து மாட்டிக்குதுங்க. இதுக்கு லைட்டு வெளிச்சம் இது மேலே அதீத அட்ராக்ஷன் இருக்கிறதால அதில் போய் மாட்டிக்குதுங்க. இது கண்ணுங்கிற ஒரு ஐம்புலன்கள் ஈடுபாடு அதிகம் உள்ளதுங்க. அடுத்து காதுங்கிறதுல அதிக ஈடுபாடு கொண்ட மான். வேடனின் சாமர்த்தியம் தெரியாமல் அவன் வாசிக்கும் இனிமையான இசைக்கு மயங்கி வேடனின் அன்புக்கு மாட்டிக்குதுங்க. இது மாதிரி ஒவ்வொரு உயிரினமும் ஐம்புலன்களில் அது சரியாக பயன்படுத்தாமல் ஏதோ ஒரு வகையில் மாட்டிக்குதுங்க. உணர்வுக்கு களம் உங்களுடைய மனசு, அறிவுக்கு களம் உங்களுடைய மூளைங்க. மனம் சென்ற வழியெல்லாம் ஒருவன் செல்ல விடாமல் தீமையிலிருந்து விலகி அவன் நல்வழியில் செலுத்துவது தாங்க உங்களுடைய அறிவு. இந்த அறிவை நீங்கள் செலுத்தி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணுங்க. அதுதாங்க இந்த பதிவு. உங்கள் நிம்மதி எங்கே இருக்கிறது? ஒரு மனிதன் அவனுடைய வீட்டில் நிம்மதி இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரபஞ்சம் உடனே அவனுக்கு அந்த நிம்மதியை வழங்குது. அடுத்த நாள் எந்த வீட்டில் எப்பொழுது நிம்மதியே இருக்காது என்று அவனே புலம்புறாங்க. உடனே பிரபஞ்சம் அவனுக்கு நிம்மதியை தடுத்து நிறுத்திடுதுங்க. நாம் எப்பயுமே ஒரு விஷயத்தை எளிதாக புரிஞ்சுக்கணுங்க. இயற்கை ஒரு எண்ணத்தை நினைத்த கணமே நமக்கு அதை வழங்குறதுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் நாம் எப்பொழுதும் நம்முடைய எண்ணத்தை நாமளே தடுத்து நிறுத்துறதுக்கு வேலையை மட்டும் செய்யக்கூடாது. நாம் ஒரு எண்ணத்தை தொடர்ந்து யோசிக்கும் பொழுது அதே எண்ணத்தில் அது நடக்குதோ இல்லையோ பொறுமையாக நம்ம பொறுமை ரொம்ப முக்கியங்க. நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு நேரம் எடுக்கும், அதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அந்த கோட்பாடு மூலமாக நாம் நேர்மறையாக வலுவாக யோசிக்கிறது ரொம்ப முக்கியங்க. இதை ஒரு கதையை மூலமாக நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. ஒரு மனிதனுக்கு எந்த குறையும் இல்லை, ஆனாலும் அவன் மனசில் நிம்மதி இல்லைங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க மனைவி அவங்களுக்கு ஒரு யோசனை சொன்னாங்க. பக்கத்தில் ஒரு காட்டில் ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்கே ஒரு மகான் இருக்கார், அவரை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஆசாமி அந்த ஆசிரமத்துக்கு போய் மகானை பார்த்து வணங்கிட்டு, ஐயா எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்கிறாருங்க. உடனே அந்த மகான் அவரை நிமிர்ந்து பார்த்துட்டு, அங்கே போய் உட்காருப்பா அப்படின்னு சொல்கிறாருங்க. உனக்கு உன் மனசுக்கு சில ரகசியங்கள் தெரியக்கூடாது, தெரிந்தால் உன்னுடைய நிம்மதி போயிடும் அப்படின்னு சொல்கிறாருங்க. உடனே அந்த ஆசாமி எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்கிறாருங்க. தேவையில்லாத சுமைகளையும் சுமக்கிறதும் இன்னொரு காரணம் அப்படின்னு சொல்கிறாருங்க.
ஐயா நீங்கள் எனக்கு சொல்கிறது ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அதுக்கு அந்த ஆசிரமத்தில் நீ போய் முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் உன் இருக்கையில் போய் அமரு, நான் வந்து அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அந்த ஆசாமி சாப்பிட்டு இருக்கையில் உட்காந்துருக்கும்போது ஆசாமி நேரில் வந்து அவருக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு ரயில் புறப்பட்டு கொண்டு இருந்ததுங்க. அப்போது ஒருத்தன் அவசரமாக ரயில் பெட்டியில் ஏறுறதுக்கு வந்தாங்க. அவன் தலையில் ஒரு மூட்டை வச்சுருந்தாங்க. ஒரு ரயில் பெட்டியில் உள்ள ஏறி ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்து, ஆனாலும் அந்த தலையில் அந்த மூட்டையை மட்டும் இறக்கி வைக்கலைங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்தில் ஒருத்தர், ஏன்பா தலையில் இருக்க மூட்டையை இறக்கி வைக்க வேண்டியதுனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. உடனே அவர், என்னுடைய பாரத்தை மட்டும் ரயில் சுமந்தா போதும், நான் மூட்டையை சுமந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. இப்போ வந்து இந்த கதை முடியுதுங்க. உடனே ஆசிரமத்தில் இருந்த ஆசாமி சிரிக்கிறாங்க. உடனே மகான், ஏன்பா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. அதுக்கு, ரயிலை விட்டு இறங்கும்போது மூட்டையை தலையில் தூக்கிட்டு போகிறத விட்டுட்டு எதுக்கு அந்த ரயில் பயணி வந்து தலையில் மூட்டையை வச்சுக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அதுக்காக சிரித்தேன் அப்படிங்கிறாருங்க. உடனே அந்த மகான், நீதான்ப்பா அந்த ஆசாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாருங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு ரயில் பயணம் மாதிரி, பயணம் பூராவும் நம்ம சுமந்துக்கிட்டே போகக்கூடாதுப்பா. உன்னுடைய கவலையை இறக்கி வச்சுட்டு தேவைப்படுறத மட்டும்தான் உன் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அப்போ அந்த ரயில் பயணிக்கு சில அவருக்கு குறை இருக்குது. அந்த குறை வந்து அவர் மனசில் இருந்த குறை மெல்ல மெல்ல விலகுதுங்க. நிம்மதியாக தூங்குறாருங்க. மறுநாள் காலையில் மகான் ஏந்திரிக்கும் போது அவர் கண்ணு முன்னாடி நிற்கிறாருங்க. சரின்னு சொல்லிட்டு, ஏந்திரிப்பா அப்படிங்கிறாருங்க. உடனே அந்த ஆசாமி வந்து ஏந்திரிக்கிறாருங்க. அவர் படுத்திருந்த தலையணையை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. உடனே அடுத்த கணம் தூக்கி பார்க்குறாருங்க. உடனே என்று அலறுறாருங்க. தலையணையில் அடியில் ஒரு நாகப்பாம்பு சுருண்டு படுத்துறதுக்கு, ஐயா என்ன இது அப்படி சொல்லிட்டு கேட்குறாருங்க. உன் தலைக்கு வெகு அருகில் ஒரு பாம்பு இருக்கும் பொழுது நீ நிம்மதியாய் தூங்கி இருக்கிறாய் என்று சொல்கிறாருங்க. பதற்றத்துடன், இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. பாம்பு பக்கத்தில் இருந்த ரகசியம் மனசுக்கு தெரியாது, அதனால் நீ நிம்மதியாக தூங்கி இருக்க, உன் துன்பங்களை மறந்து சுமக்க வைக்காத என்றாருங்க. நன்றி. உடனே அவருக்கு வந்து புரிஞ்சிருச்சுங்க. சில விஷயங்கள் நமக்கு தெரியக்கூடாது, சில விஷயங்களை சுமந்துக்கிட்டும் இருக்கக்கூடாது. இதுதாங்க இந்த கதையோட விளக்கம். எல்லாருக்கும் எல்லாமும் வேண்டிய அளவில் தாங்க இருக்குது. இந்த வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய அளவு அன்பு, அமைதி, ஆனந்தம், செழிப்பு, பணம், நேரம், ஆனந்தம், இசைவு எல்லாமே இயற்கையோட ஓட்டத்தில் தாங்க இருக்குது. நமக்கு எந்த எண்ணங்கள் மூலம் தடை போடுறோமோ அந்த எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி நிறுத்தங்க. அதனால் நம்ம நேர்மறையான எண்ணத்தில் நம்முடைய மனசை மட்டும் தெளிவாக வச்சுக்கிட்டு, நம்ம வந்து இந்த கணத்தில் மட்டும் எந்த எண்ணத்தையும் தடை போடாமல் நம்ம வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணுங்க. அதுதான் இந்த கதையோட விளக்கம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.